ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு பல்க் குர்த்தி ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பர் குர்தாஸ் எடுத்துருச்சிருக்கேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் தான். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் தெளிவாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, அதோட மெட்டீரியல் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அந்த குர்தாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குர்த்தாவோட டைப் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியலில் ஒரு அனார்கலி டைப் குர்த்தா. பாடி பார்ட்டில் பார்த்திங்கன்னா கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த குர்த்தா நான் வாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன். இந்த பிரிண்ட் போகாமல் நல்லா தான் இருக்குது. சைடில் கட்டுறதுக்கு ஒரு நாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக காமிக்கும். நான் ஒரு சைஸ் பிக்கராக எடுத்திருந்தனால எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தது. இந்த சைட் நாட் கட்டினோடனே ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த குர்த்தியை பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் 240 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 லென்த் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே 3/4 ஸ்லீவ்ஸ் தான். பாடி ஃபுல்லாகவே கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்து டாப்புமே நல்ல ஃப்ளோயியாக இருந்தது. மெட்டீரியல் குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. ரயான் மெட்டீரியல்ன்றால நல்லா சாஃப்டாக ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 240 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த டாப் வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. வாஷுக்கு அப்புறமே இந்த கோல்டு பிரிண்ட் போகாமல் சூப்பராகவே இருந்தது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அனார்கலி டைப் டாப் தான். இந்த குர்த்தி எங்களுக்கு ஃபோட்டோவில் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் 2 டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சேம் மாடலில். எனக்கு ஒன்று, என் சிஸ்டருக்கு ஒன்றுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எக்ஸல் எடுத்திருந்தேன். என் சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் டாப் எடுத்திருந்தேன். இதில் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த குர்த்தியுமே ரியான் மெட்டீரியல் தான். இதோட நெக் பார்ட் ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் டாப்பில் டார்க் க்ரீனில் இங்கே சின்ன பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டாப்பில் இருந்த ஒரே பிரச்சனை என்னென்னா பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப மெலிசான கிளாத்தாக தான் இருந்தது டாப்பு. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டாப் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லிப் போட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் நல்லா கோல்டன் ஃபாயில்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆஃபர்லாம் போக 257 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த டாப் ஒர்த் இல்லை தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரு. ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருந்தது. கிட்டத்தட்ட வெந்தய கலரில் இருந்தது. இந்த ட்ரெஸ்லையும் பார்த்திங்கன்னா நெக் ஏரியாவில் டார்க் ப்ளூ பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது இது பிளாக் கலரில் தெரியலாம். ஆனால் லைட்டிங் எஃபெக்டில் உனக்கு பிளாக் மாதிரி தெரியும். ஆனால் நேரில் இது டார்க் ப்ளூ கலர் தான். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். ஏன்னா எல்லோ கலரில் டார்க் ப்ளூ டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதுவுமே அந்த டார்க் ப்ளூ ஸ்லீவ் எண்ட்லேயும் டாப் எண்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்களா. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல சம்மர் கலெக்ஷன் மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. மெட்டீரியலுமே ரயான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஒரு காட்டன் பிளெண்ட் டைப்பில் இருந்த மாதிரி இருந்தது. மற்ற 2 ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது போட்டு பார்க்கும்போது இன்னமும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தது இந்த டாப்பு. ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் சைஸ் இதில் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா மற்ற ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே லூஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸு. இந்த டாப்போட ரேட் பார்த்திங்கன்னா நான் ஆஃபர்லாம் போக மீஷோவில் 310 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ட்ரெஸ் ஒர்த்து தான். நான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ட்ரெஸ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரீத்தபிளாக ஃப்ரீயாக போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க இந்த ட்ரெஸ் வேர் பண்ணும் போது. இப்போ அடுத்து பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகின குர்த்தி. ஏன்னா இந்த ட்ரெஸ் வரும்போதே கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருந்தது. அவங்க பேக்கிங்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல. ஆனால் நசுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த பட்டன் மட்டும் உடஞ்சி வந்திருந்தது. மற்றபடி ட்ரெஸ்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் நெக்கில் இருந்த ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த பட்டன் ஒர்க் தான். அதில் ஒரு பட்டன் உடஞ்சி வந்துருச்சு. நூல் கூட பிரிஞ்சு வந்திருந்தால் நம்ம தைச்சிருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாகவே உடஞ்சிருச்சு. ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா அனார்கலி டைப்பில் ரயான் மெட்டீரியல் இருக்கிற ஒரு டாப்பு தான். மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டாப்புமே அனார்கலி டைப்பில் ரயான் மெட்டீரியல் தான். ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்து கோல்டு லேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க.
மெட்டீரியலுமே நல்லா திக்காக தான் இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அந்த பட்டன் உடஞ்சி வந்தது தான். அந்த நெக்கில் அட்ராக்டிவான பார்ட்டே அதுதான், அதுவே உடஞ்சி வந்துருச்சு. இந்த டாப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் ஆஃபர்லாம் போக 250 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ரேயான் மெட்டீரியல்னால நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ஃபிட்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த பட்டன் உடஞ்சி வந்தனால இந்த டாப்பை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இன்னமும் நிறைய குர்தாஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எல்லா டாப்பையும் நான் உங்களுக்கு காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதில் வந்து பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதில் வந்து மீதி இருக்கிற குர்தாஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பார்ட் 2 வீடியோவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.